சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் திலீபன் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய கோரி ஆறுமுகநேரி பகுதி வியாபாரிகள் சங்கம் மற்றும் மக்கள் நல போராட்ட குழுவினர் சார்பில் நெல்லை சரக டிஐஜியிடம் நேரில் மனு அளித்ததால் பரபரப்பு. அடுத்த கட்டமாக தமிழக முதல்வருக்கும் மனு அனுப்ப முடிவு என பேட்டி. நாங்கள் ஆறுமுகநேரி தியாக பூமி ஆறுமுகநேரியிலிருந்து திலீபன் ஆய்வாளர் அவர்களை எந்தவித புகாருமின்றி சஸ்பெண்ட் செய்ததை ரத்து செய்ய கோரியும், மீண்டும் ஆறுமுகநேரியிலே 6 மாதம்தான் பணி செய்திருக்கிறார், தொடர்ந்து 3 ஆண்டுகள் பணி செய்யவும், மேலும் அவர் ஆறுமுகநேரியை பணியாற்றிய காலத்திலே எந்தவித சண்டை சச்சரவுகளோ கஞ்சா சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டது. சிறுவர்கள் முதல் பெரியவர்களை அதாவது நிம்மதியாக சட்டம் ஒழுங்கை காப்பாற்றியவர் என்கின்ற பெயர் எடுத்தவர். கடைகளிலே பிரச்சனை இல்லை, சாலைகளிலே பிரச்சனை இல்லை, திருட்டு சண்டை சச்சரவுகள் குடி போதை இது போன்ற இதுக்கு எந்த விதமான இடமின்றி அமைதியாக ஆறுமுகநேரியாக 6 மாத காலம் அந்த ஆறுமுகனை வைத்திருந்தார். ஆனால் எந்தவித புகாரும் இன்றி யாரோ சொன்னார்கள் எவரோ சொன்னார்கள் ஏதோ ஒரு விளம்பரப்படுத்தப்பட்ட வகையிலே அவர் மீது பொய்ப்புகார் கூறி அவரை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். அந்த சஸ்பெண்டை ரிவோக் அதாவது திரும்ப பெற வேண்டும், மீண்டும் அவர் பணிக்கு திரும்ப வேண்டும், அவர் மீது கொடுத்திருக்க களங்கம் துடைக்கப்பட வேண்டும், அவர் மீண்டும் ஆறுமுறையை பணியிட வேண்டும். ஏனெனில் காவல்துறைக்காக ஒரு போராட்டம் ஆறுமுகநேரியிலே வணிகர் சங்கம், ஆட்டோ டாக்ஸி கிட்டத்தட்ட 50 டாக்ஸிகள் ஆட்டோ அனைத்தும் அன்றைக்கு 5ஆம் தேதி ஓடவில்லை. ஆறுமுகநேரியே வெறிச்சோடி கிடந்தது. மாலையிலே மக்கள் நல போராட்டக் குழுவின் சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இவையெல்லாம் எதற்காக? காவல்துறைக்கு இப்படி ஒரு நல்ல திலீபன் வந்திருக்கிறார், அவர் மீது களங்கப்படுத்த வேண்டாம் என்பதை சொல்வதற்காகவும் இன்றைக்கு காவல்துறை தமிழக காவல்துறை துணைத் தலைவர் மரியாதைக்குரிய டிஐஜி அவர்களிடம் மனு கொடுத்து அவர்களிடம் மனு கொடுத்து எங்கள் கோரிக்கையை நிறைவு செய்யுங்கள் அப்படி சொல்லியிருக்கிறோம். அத்துடன் இனி அடுத்தபடியாக ஐஜியிடம் மனு கொடுக்க இருக்கிறோம். அதனையடுத்து மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மனு கொடுக்க இருக்கிறோம். ஏனெனில் ஆறுமுகநேரி மக்களைப் போல எல்லா மக்களும் நிம்மதியாக வாழணும், ஏன்னா இந்த போலீஸ் அதிகாரி மாதிரி எல்லா போலீஸும் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். ஆறுமுகநேரி போராட்டக் குழுவினுடைய நோக்கம், வியாபாரிகளுடைய நோக்கம். காரணம் நினைக்கிறீங்க எதனால் ஒரு அதிகாரி குறிப்பிட்ட ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி மேலே புகார் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? புகார் எதனால் வந்ததுன்னு நினைக்கிறீங்க? யார் கொடுத்துருப்பா? என்ன புகார் எப்படி பரப்பப்பட்டது, அது எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸாலும் அவருக்கு இருக்கலாம், சமூக விரோதிகளால் அது இருக்கலாம். அந்த சமூக விரோதிகள் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டியது கடமை இல்லையா? ஆறுமுகநேரி தங்கமணி, மக்கள் நல போராட்ட குழு தலைவர். ஆறுமுகநேரி காவல் ஆய்வாளர் என் திலீபன் அவர்கள் மீது ஒரு பொய் செய்தியை பரப்பி ஊர் மக்கள் அன்பையும் நேர்மையும் பெற்று இந்த காலத்தில் இப்படி ஒரு அதிகாரி ஒரு ஊரில் பணிபுரிவாரா என்பதை ஆச்சரியத்துடன் பார்க்க வைத்த அந்த திலீபன் ஆய்வாளர் மீது ஒரு பொய் செய்தியை பரப்பி இன்று அவர் மீது சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையை ரத்து செய்ய கோரி ஆறுமுகநேரி வியாபாரிகள் சங்கம், ஆறுமுகநேரி ஐக்கிய வியாபாரிகள் சங்கம், அனைத்து கட்சிகள், அனைத்து மதசார்பற்ற பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இன்று காவல் துணை தலைவர் நெல்லை சரகம் அவர்களை பார்த்து அவர்களுடைய நேர்மையான பணியை கூறி அவர்களிடம் இந்த சஸ்பென்ஸை ரத்து செய்ய கோரி
இந்த களங்கம் என்றால் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஒரு வன்மையான ஒரு குற்றச்சாட்டு. புகாரே இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் அந்த ஆதாரத்தை இருக்குது அப்படின்னு ஒரு ஜோடித்து யாருடைய சமூக விரோதிகள் ஒரு தூண்டுதலின் பேரில் இந்த குற்றச்சாட்டு அவர் மேல் சுமத்தப்பட்டு இன்று உலகமே அவருக்கு ஆதரவு தரக்கூடிய அளவுக்கு எழுந்து மக்கள் நிற்கிறார்கள். ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமை ஊர் மக்கள் அனைவரும் ஒரு நாள் முழு கடையடைப்பு தியாகம் பூமியில் தியாகம் செய்தார்கள். ஆட்டோக்கள் ஓடவில்லை, டாக்ஸிகள் ஓடவில்லை, எதுவுமே ஓடவில்லை. அந்த நேர்மையான அதிகாரிக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னொரு நேர்மையான அதிகாரிக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால்தான் இந்த மக்கள் ஒன்று கூடி இந்த இடத்தில் அவர்களிடம் நெல்லை சரக துணைத் தலைவர் காவல் துணைத் தலைவர்களிடம் மனு சமர்ப்பிக்கப்பட்டது. இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை அல்ல, காவல்துறை அமைப்பிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். நாளை இதே போன்று ஒரு நேர்மையான அதிகாரி துணிச்சலுடன் செயல்படுவதை தடுத்துவிடும் இந்த பொய் செய்திகள். ஆகையால் நீங்கள் இது உலகுக்கு எடுத்து சொல்லி இவருடைய நேர்மையை களங்கத்தை துடைப்பதற்காக இதே சரக துணைத் தலைவர் எங்கள் ஊரில் வந்து தோள் கொடுத்து அவரை பணியமர்த்தி காவல்துறையினுடைய நேர்மையை இன்றும் பறைசாற்ற வேண்டும் என்பதை மிக தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பேர் ஹரி, ஆறுமுகநேரி ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறோம்.